நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் போர்க்கள காட்சிகள் பற்றி பார்க்கலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உரிய சேனைகள் குருட்சேத்திர போர்க்களத்தில் சந்தித்து யுத்த நியதிகளை தங்களுக்கு தாங்களே நியமித்து கொண்டனர். அவைகளாவன: சூரிய அஸ்தமனத்தில் அன்றைய சண்டை முடிவுற வேண்டும். இரவில் விரோதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கிடையில் நட்பு இணக்கம் வைத்து கொள்ளலாம். ஒரு போர் வீரனோடு மற்றொரு போர் வீரன் சண்டை போடும் பொழுது அவர்களுக்கிடையில் ஆயுத பலம் ஒரே பாங்காக இருக்க வேண்டும். அன்னவர் போர் புரியும் அறநெறியினின்று பிசக்கலாகாது. இரு கட்சிகளிலுள்ள வாய் சண்டைக்காரர்கள் ஒருவனோடு ஒருவர் வாய் சண்டை போடலாம். போர்க்களத்திலிருந்து பயந்து ஓடுகிறவர்களை ஒரு பொழுதும் கொல்லலாகாது. ரதத்தில் ஊர்ந்து வரும் ஒருவன் எதிர்கட்சியிலுள்ள ரத வீரனோடு போர் புரிதல் வேண்டும். குதிரையில் ஏறி வருகிறவன் மற்றொரு குதிரை துருப்போடு சண்டை போடலாம். இம்முறையில் யுத்தமானது சம வல்லமை படைத்தவர்களுக்கிடையிலே நிகழ்தல் வேண்டும். தஞ்சம் புகுந்தவர்களை பாதுகாத்தல் வேண்டும். ஓர் எதிரியோடு சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவனை யாரும் இடையில் புகுந்து தாக்கலாகாது. இன்னும் யுத்தத்துக்கு ஆயுதம் தாங்குபவர்களையும் ஆயுதங்களை இழந்திருப்பவனையும் பின்வாங்கி ஓடுபவனையும் கொல்லலாகாது. முரசறைபவர்களையும் சங்கநாதம் செய்பவர்களையும் தேரோட்டுகிறவர்களையும் குதிரைகளையும் போர் வீரர்களுக்காக ஆயுதங்களை சுமந்து வருபவர்களையும் கொல்லலாகாது. இத்தகைய சட்ட திட்டங்களை இரு தரப்பிலும் சேர்ந்து தங்களுக்கு தாங்களே அமைத்து கொண்டனர். பயங்கரமான போர் துவங்கும் தருவாயில் இருக்கிறது என்று திருதராஷ்டிரன் முன்னிலையில் வியாசர் பிரசன்னமாகி தெரிவித்தார். அப்போராட்டத்தை அக்குருட்டு மன்னன் காண விரும்பினால் அவனுக்கு கண் பார்வை தர வியாசர் முன்வந்தார். ஆனால் தன்னுடைய உற்றார் உறவினர் ஒருவரை ஒருவர் கொன்று ஒழிக்கின்ற காட்சியை காண கண் பெறுவதில் பயன் ஏதும் இல்லை என்றார். ஆயினும் அந்நிகழ்ச்சிகளை நிகழ்ந்தவாறு யாராவது எடுத்து விளக்கினால் அவைகளை கேட்டு அறிந்து கொள்வதில் தனக்கு தடை ஏதுமில்லை என்று கூறினார். அப்பொழுது சஞ்சயனுக்கு ஞான கண்ணை நல்கி நிகழ்ச்சிகளை உள்ளவாறு திருதராஷ்டிர மன்னனுக்கு எடுத்து விளக்கும்படி வியாசர் அனுக்கிரகம் பண்ணினார். தன்னை எதிர்த்து போர் புரிய துணிந்த வீரர்கள் யார் என்று பார்க்க அர்ஜுனன் விரும்பினான். இதை பார்த்தனுக்கு சாரதையாக பணிபுரிய வந்த கிருஷ்ணன் ரதத்தை பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார். போற்றுதற்குரிய பாட்டனாரையும் ஆராதனைக்குரிய ஆச்சாரியரையும் பார்த்த அர்ஜுனனுக்கு விசனம் வந்தது. வந்தனைக்குரிய அந்த முதியோர்களை எதிர்த்து போர் புரிய அவன் விரும்பவில்லை. இந்த நெருக்கடியில் வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து விஜயனுக்கு விளக்க கிருஷ்ணன் கடமைப்பட்டிருந்தார். உடல் எடுத்திருக்கும் ஒருவனுக்கு கர்மத்தை துறக்க இயலாது. ஒருவனுடைய தர்மத்தை ஈஸ்வர ஆராதனையாக கருதி புரிபவனை அக்கர்மத்தில் ஏதேனும் தோஷம் இருக்குமாயின் அது அவனை வந்து பாதிக்காது. அது மட்டுமில்லை, இம்மண்ணுலக வாழ்க்கையில் மானுடனுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருப்பது அவனுடைய தர்மம் அல்லது கடமையாகும். அதே கடமை அம்மனிதனை இப்பிரபஞ்ச வாழ்வை தாண்டி அப்பால் செல்வதற்கும் துணை புரிகிறது. இங்கனம் புகட்டிய கிருஷ்ணன் அப்போதனைக்கிடையில் தத்துவங்களையும் எடுத்து விளக்கினார். இப்போதனையே உலக பிரசித்தி பெற்றுள்ள பகவத்கீதை என்னும் பெயர் பெற்றது. யுத்தம் துவங்கும் தருவாயில் இருந்தது. அத்தருணத்தில் யுதிஷ்டிரன் தன்னுடைய தேரிலிருந்து கீழே இறங்கினான். ஆயுதங்களை தரையில் வைத்தான். போருக்குரிய உடைகளை நீக்கினான். பிறகு எதிரியின் பக்கத்திலிருந்த பீஷ்மரை நோக்கி நடந்தான். இச்செயலை பார்த்த போர் வீரர்கள் அவரவர் பாங்கு கேட்ப இதை விதவிதமாக பொருள்படுத்தினர். துரியோதனன் கூறியதாவது: மானங்கெட்ட இம்மனிதனிடத்து சத்திரிய வீரமில்லை. ஏதோ தயவை கெஞ்சி கேட்கும் பாங்கில் நம் சேனாதிபதியிடம் அவன் வருகிறான். மற்ற யுதிஷ்டனுடைய செயலோ அவன் அடைந்திருந்த பண்பை நன்கு விளக்குவதாயிற்று. பீஷ்மரை அவன் வந்து தரையில் வீழ்ந்து வணங்கினான். பிறகு அவன் விண்ணப்பித்ததாவது: போற்றுதற்குரிய என் பாட்டனாரை எதிர்த்து போர் புரியும் நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் தர்மம் எப்பக்கம் இருக்கிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். தாங்கள் அனுமதித்தால் நான் உங்களை எதிர்த்து போர் புரிகிறேன்.
பீஷ்மர் கூறியதாவது: சரியான வேளையில் நீ என்னிடம் வந்து கூறியதை கேட்டு நான் மகிழ்வடைகிறேன். என்னுடைய முழு வல்லமையை கையாண்டு கௌரவர்களுக்காக சண்டை போட நான் இசைந்திருக்கிறேன். ஆயினும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றியடைவாய். ஏனென்றால் தர்மத்தின் ஆதரவு உனக்கு உண்டு. கிருஷ்ணனும் உன்னை காப்பாற்றி வருகிறார். யுதிஷ்டிரன்: தங்களை யாரும் தோற்கடிக்க முடியாதே, அப்படி இருக்க நாங்கள் வெல்வது எங்கனம்? பீஷ்மர் கூறியதாவது: அந்த இரகசியத்தை வெளியிடுவதற்கான காலம் இன்னும் வரவில்லை. என்னை எதிர்த்து துணிந்து போர் புரிவாயாக. யுதிஷ்டிரன் மற்றும் ஒருமுறை பாட்டனார் காலில் வீழ்ந்து வணங்கிவிட்டு அடுத்தபடியாக துரோணாச்சாரியாரை அணுகி அவர் பாதத்திலும் வீழ்ந்து வணங்கினான். பிறகு அவன் செய்த விண்ணப்பமாவது: குருதேவா போற்றி. ஆராதனைக்குரிய ஆச்சாரியரை எதிர்த்து போர் புரியும் எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. ஆயினும் என் கடமையை நான் செய்தாக வேண்டுமென்று தர்மம் என்னை உந்தி தள்ளுகிறது. அதற்கு தங்கள் அனுமதியை நாடி வந்திருக்கிறேன். துரோணர் சொன்னதாவது: என்னை எதிர்த்து போர் புரிய என்னுடைய அனுமதியை கேட்பதன் வாயிலாக நீ நல்ல பாங்கில் நடந்துள்ளாய். உன்னை எதிர்த்து போர் புரியும்படி சூழ்நிலை என்னை தூண்டுகிறது. என் கடமையை நிறைவேற்றுவதில் என் ஆற்றல் முழுவதையும் நான் கையாண்டாக வேண்டும். ஆயினும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவாய். ஏனென்றால் உனக்கு ஆயுதமாயிருப்பது தர்மம். அதற்கு மேல் கிருஷ்ணனுடைய கிருபையும் உன்னை காத்து வருகிறது. யுதிஷ்டிரன்: ஆச்சாரியரே, தங்களை யாரும் வெல்ல முடியாது. அப்படி இருக்க நாங்கள் எப்படி இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவோம்? துரோணர்: ஆயுதம் தாங்கி நான் போர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது யாருமே என்னை வெல்ல முடியாது. ஆனால் துயரத்திற்குரிய ஏதேனும் செய்தியை சத்தியம் தவறாதவன் சொல் கேட்டு நான் மனம் குழம்புவானாகில் அப்பொழுது என்னுடைய ஆயுதங்கள் எனக்கு பயன்படாது போய்விடும். அப்பொழுதுதான் நான் தோற்கடிக்கப்படுவேன். இப்போது யுதிஷ்டிரன் யாண்டும் தரையில் வீழ்ந்து துரோணாச்சாரியாரை வணங்கிவிட்டு தன்னிடத்திற்கு திரும்பினான். திரும்பி வந்தவன் முறைப்படி யுத்தத்திற்கு தன்னை ஆயுதப்படுத்தி கொண்டான். தவிர்க்க முடியாததும் சமுதாயத்தை பால்படுத்துவதுமான யுத்தம் துவங்கியது. முதல் நாளன்று நிகழ்ந்தது சங்குல யுத்தம். அதாவது ஒருவனோடு ஒருவன் ஒழுங்குபாடில்லாது தாறுமாறாக சண்டை போடுவதாம். கடலில் உருண்டோடி வருகிற ஓர் அலை மற்றொரு அலை மீது மோதுவது போன்று இரண்டு பக்கங்களிலுமுள்ள சேனைகள் ஒன்றோடொன்று தாக்கிக் கொண்டன. அதனால் விளைந்த ஆரவாரம் மிக பெரியது. போர் வீரர்கள் சிங்கங்கள் போன்று கர்ஜித்தார்கள். பறைகள் அடிக்கப்பட்டன. துத்தாரிகள் ஓலமிட்டன. யானைகள் பிளிரின. குதிரைகள் கனைத்தன. அச்சண்டையின் விளைவாக நிலத்தினின்று கிளம்பிய தூசி படலம் சூரியனை பெரிதும் மறைத்தது. ஒளிர்கின்ற வால் நட்சத்திரங்கள் போன்று அம்புகள் பறந்தன. குடும்ப பந்த பாசங்களை மறந்துவிட்டு அவர்கள் சுற்றத்தாரை எதிர்த்து போராடினார்கள். பீஷ்மருடைய ரதம் சென்ற விடங்களில் எல்லாம் சேனைகள் அணி அணியாக வீழ்ந்து மடிந்தன. முதல் நாள் யுத்தம் பாண்டவர்களுக்கு பிரதிகூலமாகவே முடிவடைந்தது. அன்றைய யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கம் அர்ஜுனனுடைய மைந்தனாகிய அபிமன்யு என்னும் இளம் வீரன் ஒருவனே பாராட்டத்தக்க முறையில் எதிரிகளை தாக்கினான். விராட மன்னனுடைய மைந்தனாகிய உத்தரனும் சல்லியனும் ஒருவனோடு ஒருவர் மும்முரமாக போர் புரிந்தார்கள். அதன் விளைவாக உத்தரன் கொல்லப்பட்டான். அதனால் வீராவேசம் ஊட்டப்பெற்ற அவனுடைய தம்பி ஸ்வேதன் என்பவன் சல்லியன் மீது விரைந்து தாக்கினான். அவனுடைய பராக்கிரமத்தை சொந்த கட்சி எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிக்காரர்களும் வியந்து பாராட்டினார்கள். ஆனால் அத்தகைய வீரனை பீஷ்மர் ஒரே அடியில் ஒழித்து தள்ளினார். முதல் நாள் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் மடிந்து போனார்கள். அன்றைய யுத்தம் துரியோதனனுக்கு ஊக்கம் தருவதாயும் யுதிஷ்டிரனுக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணுவதாகவும் முடிவடைந்தது. இரண்டாம் நாள் போராட்டம் துவங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சி தங்களுக்கு பிரதிகூலமாய் நேர்ந்ததை பாண்டவ சேனாதிபதிகள் கருத்தில் வைத்து கொண்டார்கள். அதற்கேற்றவாறு தங்கள் படையை திருத்தி அமைத்தனர். திருதராஷ்டிரனை சேனாதிபதிகள் அனைவருக்கும் தலையாய சேனாதிபதியாயிருந்து தங்களுடைய படைகளை கிளௌஞ்ச வியூகத்தில் அமைத்தான். அது வடிவத்தில் ஒரு பறவை போன்று தென்பட்டது. பண்டை கால யுத்தங்களில் வியூகம் அமைப்பது ஓர் அலாதியான கலையாக இருந்தது. அதன் உட்பொருள் அவர்களுக்கே நன்கு விளங்கி வந்தது. அந்த கிளௌஞ்ச வியூகத்துக்கு பொருத்தமான எதிர்ப்பு வியூகத்தை கௌரவர்கள் அமைத்து கொண்டார்கள். யுத்தத்தில் பீஷ்மர் மிக சுலபமாக கிளௌஞ்ச வியூகத்தினுள் பிளவை உண்டு பண்ணினார். அதனுள் அவர் நுழைந்து பாண்டவ போர் வீரர்களை பெருவாரியாக மாய்த்து தள்ளினார். கிருஷ்ணன் தேரை ஓட்ட அர்ஜுனன் தன் பாட்டனார் மீது பாய்ந்த
மும்முரமாக அவரை தாக்கினான். பாட்டனாருக்கும் பேரனுக்கும் இடையிலே நிகழ்ந்த யுத்தம் நெடுநேரம் பயங்கரமானதாகவும் அதிசயத்தக்க முறையிலும் நிகழ்வதாயிற்று. மற்றொரு இடத்தில் துரோணரும் திருதராஷ்டிரனும் பயங்கரமாக போர் புரிந்தனர். ஆச்சாரியார் சிஷ்யனுக்கு மேம்பட்டவர் யார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவ்வேளையில் திருதராஷ்டிரனுக்கு சிறிது ஓய்வு தருவதற்கு பீமன் இடையில் புகுந்தான். அந்த பீமனுடைய வேகத்தை அடக்குதல் பொருட்டு கலிங்க படைகளை துரியோதனன் முன்னேறச் செய்தான். ஆனால் பீமனோ அந்த சேனையையும் அதற்கு தலைவனாயிருந்த அரசனையும் ராஜகுமாரனையும் முறியடித்து விரட்டியோடினான். கலிங்க படையை காப்பாற்றுவதற்காக பீஷ்மர் முந்தினார். அந்த பாட்டனாரை சாத்தியகியும் அபிமன்யுவும் சேர்ந்து தாக்கினார்கள். சாத்தியகி பீஷ்மருடைய சாரதியை வெட்டி தள்ளினான். அதன் விளைவாக பீஷ்மர் ஊர்ந்து சென்ற ரதத்தை அதில் பூட்டியிருந்த குதிரைகள் போர்க்களத்தினின்று நெடுந்தூரத்திற்கு அப்பால் இழுத்துச் சென்றன. ஆதலால் அர்ஜுனனை இப்பொழுது எதிர்த்து அவனுக்கு தடையை உண்டு பண்ண வேறு யாருமில்லை. அவன் தன் விருப்பப்படி கௌரவ படைகளை நொறுக்கி தள்ளினான். அதன் விளைவாக கௌரவ சேனைகளுக்கிடையில் ஒருவாறு குழப்பம் நேர்ந்தது. அதற்கிடையில் சூரியனும் அஸ்தமித்தது. அன்றைய போர் முடிவுக்கு வந்தது. நன்றி நண்பர்களே. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த இதழில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.